புது வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆனாலுமே நம்ம இந்த பூஜை பொருள் எல்லாமே விளக்காமல் அப்படியே தான் வச்சுருந்தோம். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளது தான். நம்ம காமாட்சி விளக்கு மட்டும் தான் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே அண்ணி அப்படியே வச்சிருந்தது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதையே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தோம். இதில் உள்ள அரிசி எல்லாமே வந்து மாட்டுக்கு கழனியில் கொட்டிட்டு திரும்ப வந்து புதுசாக வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விளக்கிட்டேன். இதுக்காக நான் எந்த பவுடரும் யூஸ் பண்ணல. புளி போட்டு தான் விளக்கினேன் எப்போதும் போல். சூப்பராகவே நல்லா பளபளன்னு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே பொருட்கள் எல்லாமே ஆசையாக இருந்தது. அந்தளவுக்கு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பளபளப்பு. ஸோ இதை அப்படியே வச்சு சாமி கும்பிடணும், எப்படா சாமி கும்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோணிகிட்டே இருந்தது. சரி சொல்லி காலையிலே வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்திலே நான் வந்து பூஜை பண்ணி சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டுட்டேன். ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த பூக்களை அப்படியே பறித்து கட்டி வயல்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையுமே போட்டு சாமியுமே நல்லபடியாக கும்பிட்டுட்டேன். நான் சாமி கும்பிட்டது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. இங்கே செவ்வாய்க்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தை வந்து 10 மணி வரைக்குமே இருக்கும், பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லா வேலைகளையுமே பசங்களுக்கு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு கிளம்புனேன். நான் கிளம்புனதுமே ஆதுக்குட்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. நடந்து போகிற தூரம் தான், சரின்னு சொல்லி அவனையுமே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ நம்ம போய் என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஆதுக்குட்டி அவருக்கு தேவையான இந்த கிளேலாம் வாங்கிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு உட்காந்துருந்தாரு. காய்கறி எல்லாமே விளைய வச்சு சந்தைக்கு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்குமே தெரியும். யார்கிட்டையுமே பேரம் பேசாமல் சூப்பராகவே நம்மளும் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய கடைகள் வந்து நம்மளை நம்பி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரே கடையில் எல்லா காயும் வாங்கலை. எல்லாருக்கிட்டையும் ஒரு காய் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸும் இல்லை, அதையுமே வாங்கிட்டு வந்துருந்தேன். அதுக்குட்டி அவருக்கு தேவையான அந்த கலர் வடகம், அப்புறம் வந்து நூடுல்ஸ், இது எல்லாமே பார்த்து அவர் வாங்கினார். கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே 200 ரூபா வந்தது. காய்கறி ஒரு 200 ரூபா வந்தது. சும்மா டைம் பாஸ்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போனதுக்கு 400 ரூபா செலவு. ஸோ நம்ம தோட்டத்துலேயுமே காய்கறிகள்லாம் நான் கொஞ்சம் இருக்குது. அதனாலேயே பார்த்திங்க அதிகமாக நான் காய் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். பாய்.